அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய வயதான நாட்கள்ல இதோ சிறைச்சாலையில இருக்கும்போது அவர் இருக்கிற காரியங்கள்ல அவர் சொல்கிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இந்த இடத்திலையும் இதோ நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை, போராட்டங்களே இல்லை. அவர் பல வேதனைகளை கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த சூழ்நிலைகள் எல்லா இடங்களிலும் மனரம்யமாக இருக்க கர்த்தருக்கு உதவி செய்தார் என்று சொல்கிறார். அதனால்தான் அவர் எப்படி சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலம் உண்டு. இந்த காலங்களிலும் ஆண்டவர் நம்ம இந்த 3 மாத காலம் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ போராட்டங்கள், இதோ நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில வந்தபோதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் வளர்த்தந்து நம்மை காத்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் மனதார உயர்த்தி நாம் பாட இருக்கிறோம். ஆண்டவரை மனதார நம்பிக்கைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக, இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமைக்காக எல்லா காரணத்தையும் ஆண்டவரை நாம் சோதனைக்கிறோம். உங்கள் மாதாக்காக இயேசு தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாக என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைப்படி இதை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வேளையிலும் ஆண்டவரை உண்மை பாடாமல் நான் யாரை நான் பாடுவேன், உண்மை துதிக்காமல் நான் யாரை நான் துதிப்பேன். அவரே துதிகளின் மத்தியில வாசம் அடைகிறவர், அவரை துதிக்கப்படத்தக்க தூதராய் இருக்கிறார். எல்லோரும் நாம் ஆண்டவரை உயர்த்திருக்கிறோம். ஒரு மனிதனை உயர்த்தபடி கூறபடியாக அல்ல, தேவாதி தேவனை அண்ட சராசரிகள் படைத்த ஆண்டவரை, நம்மை சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகளை, சர்வ சிருஷ்டிகளுக்கு எஜமானரை நாம் துதித்து ஆராதிக்க இருக்கிறோம். எல்லாரும் சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தரை காத்து ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதே பாடுங்கள் சொல்லப்படுவாங்க. இந்த வேளையில் நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இதோ நாம் பாடும்போது இதோ நம்முடைய உடல்களுக்கு வீழ்த்து மகிழ கர்த்தர் பேசுவார்கள். ஆண்டவர் சில நன்மைகளை உணர்ந்து நாம் கர்த்தரை நாம் பாடுவோம். பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன்.
உனக்கு தாவரமாய் கொண்டிருக்கிறபடினாலே இதோ நான் உனக்கு பொல்லாமல் காத்துக் கொள்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தெய்வமே, நன்றியோடு நான் உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உண்மை அறிவிலே இன்னும் நாங்கள் வளர்ந்து செல்ல உதவி செய்யும். இந்த தவக்காலங்கள் நாங்கள் இன்னும் உன்னை கிட்டி சேர வேண்டும். இந்த தபசு காலங்கள் இன்னும் உங்களை அன்பினால் நாங்கள் நிரம்ப வேண்டும். இந்த தபசு காலங்கள் எங்களோடு உறவுகளை நாங்கள் இன்னும் மேம்பட வேண்டும். இதற்காகவே அன்றைய நீர் உடைய சொந்த குமாரனுடைய பாத மன்னங்களை இந்த நாட்கள் அதிகமாய் நாங்கள் தியானித்து அதன் வழியாய் உங்களை அதிகமாய் நெருங்க கர்த்தரை கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான இந்த கடைசி நாட்களுக்காக, இந்த பாடல்களின் நாட்களுக்காக, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற நாட்களுக்காக, இந்த அறிவின் காலத்திற்காக, இந்த தொழில்களில் இந்த காலத்திற்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் தொடர்ந்து கூட நீங்க இடைபடுங்க, நீங்க இடைபடுங்க அப்பா. இன்னும் உண்மை அறிய வேண்டும், இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புவா ராஜா சிறியோர்கள் பெரியோர்கள் எல்லாரும் பிரசனத்தில் நோக்கி உருகி போதும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உருகி போதும் உதவி செய்ய எந்த சிந்தையும் வரக்கூடாது. இது நேரத்தில் உங்களுடைய பிரசன்னாக செல்லும் என்று சொல்லி எங்களுடைய ஊழியத்துக்கு முன்பாக, எங்கள் சபைக்கு முன்பாக, எங்கள் வேலைகளுக்கு முன்பாக, எங்கள் தொழில்களுக்கு முன்பாக, எங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்பாக அவர்களுடைய பிரசனத்தை அறிவிக்கிறார். நான் உனக்கு முன்னே சென்று ஒரு நாள்களை செவ்வையாக சொல்றேன். நீங்கள் முன்பாக போகும்
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்ச் மாதத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை 2வது ஆராதனைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோரையும் மீண்டும் ஒரு விசை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், அன்போடு கூட வரவேற்கிறோம். லெந்து காலங்கள் ஆண்டவரை நாம் நெருங்குவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு காலங்களாக இருக்கிறது. இதை அருளின் காலமாக, இதை ஒரு வசந்த காலமாக, இதை நம்மை பரிசுத்தப்படுத்துகிற காலமாக, தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெறுவதற்கு
நாம் பயன்படுத்திக் கொள்கிற ஒரு அற்புதமான காலங்களாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பட்டு போன நம்முடைய வாழ்க்கை மீண்டும் துளிர்விட்டு செழிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இந்த லெந்து நாட்கள் காணப்படுகிறது. ஆகினாலே இந்த தவக்காலங்களிலே தேவனை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் வளர்ந்து பெறுக கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளாக நாம் இதுவரைக்கும் வளர்ந்து வந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் இன்னும் நாம் கிட்டி சேர இன்னும் நாம் நெருக்கமாய் போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் வேத பாடமா வாசிக்கிட்ட மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த நாள்ல நமக்குள்ளே இருக்குமானால் அதை நாம் எடுத்து போட்டு தேவன் எதிர்பார்க்கிற அவரை அறிகிற அந்த அறிவை அதிகமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவியை செய்வாராக. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பான மகனே மகளே, நீ என்னை பார்த்து பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்றோமா, ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். அல்லேலூயா. உமக்கு விரோதமாய் நாங்கள் என்னத்தை பேசினோம் ஆண்டவரே? நீர் எங்களுக்கு உமக்கு விரோதமாய் கடினமான காரியங்களை பேசினீர்கள் என்று சொல்கிறீரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் எதை பேசினோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசியுங்கள். தேவனை சேவிப்பது விருதா? என்னத்தை பேசினோம் என்று கேட்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறனாலும் என்ன பிரயோஜனம் எனக்கு? இந்த ஆண்டவரை நான் சேவிப்பதினால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது விருதாவானது, அது தேவையற்றது. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறனால அவருக்கு முன்பாக துக்கித்து அவருக்கு முன்பாக நடக்கிறனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அன்றைக்கு மல்கியா நாட்களில் நடந்த ஜனங்களின் நிலையை குறித்து அங்கே தீர்க்கன் சொல்லுகிறார். இந்த தவக்காலங்கள்ல தேவனை அறிகிற அறிவில நீங்களும் நானும் ஒருவேளை தேவனை பார்த்து அவரை சேவிப்பது விருது, அவருடைய கட்டளையை கை கொள்வது தேவையற்றது, அவருக்கு முன்பாக துக்கித்து மௌனமாக இருந்து துதியாமல் இருப்பது, அவருக்கு முன்னாக நாம் துக்கித்து இருப்பது ஒரு யாரால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? 15ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் அகங்காரிகளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறீர்கள், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். தீமை செய்கிறவன் எங்கங்க நல்லா தானே இருக்கான்? எவ்வளவு அவன் தீமை செய்தாலும் அவன் என் கண் கூடாது நல்லா தானே இருக்கிறான் அப்படி சொல்கிறீர்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் அப்படி தீமை செய்கிறவர்கள், அப்படி அகங்காரியாக இருப்பவர்கள் ஆசீர்வாதமாக திடமாக இருக்கிறார்கள். என்னதான் தேவனை பரீட்சை பார்த்தாலும் அவங்க விடுவிக்கப்படுறாங்களே, அவங்க குற்றவாளியா தீர்க்கப்படலையே, அவங்க தண்டிக்கப்படலையே, அவங்க தீமைக்கேற்ற காரியம் நடக்கவில்லையே, நன்றாக இருக்கிறார்கள், அவர்கள் திடமாக இருக்கிறார்கள். தேவனை பரீட்சை பார்த்தும் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். இப்படி எல்லாம் இருக்கிற அந்த சூழல்ல கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர்
கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமான பேச்சுகளை நாம் பேசிக் கொண்டிருந்து உமக்கு விரோதமான எண்ணத்தை பேசுவோம் என்று சொல்லி வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் தேவனை செய்வது விருதா, கட்டளைகளை கை கொள்வது விருதா, இதோ அவரை பின்பற்றுவது அவர் விருதா, அவரோடு நடக்கிறது விருதாவா, பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அகங்காரிகள் நன்றாக இருக்கிறார்கள், தீமை செய்கிறவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், இதோ கர்த்தரை பரிச்சை பார்க்கிறவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறவர்களே, கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரும் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். கர்த்தரை பயந்தவர்கள் முன்பாக இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஞாபக புஸ்தகத்துல தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள் ஒருவேளை இன்றைக்கு நான் இங்கு பேசினேன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த ஞாபக புஸ்தகம் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது உங்களை என்னையும் நியாயத்திற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவருடைய சமூகத்திலே இதோ அந்த நாளில் நியாயத்திற்கு அந்த ஞாபக புஸ்தகம் உனக்கு தேவனை அறியக்கூடிய அறிய வாய்ப்பை மதுரவாய திருச்சபையில எத்தனையோ முறை கொடுத்தனே. மகனே மகளே, நீ ஆண்டவரை சேவிப்பது விருதாவா என்று சொல்லி நீ உன் மனம் போனபடி நீ உன் எண்ணப்படி வாழ்ந்தாயே. நீ ஆண்டவரை சேவிக்கிற காரியத்துல அவரை பின்பற்றுற காரியத்துல நீ கொஞ்சமும் என் கட்டளைகளை கை கொண்ட காரியத்துல உன் இஷ்டத்துக்கே செய்தாயே என்பதை ஞாபக புஸ்தகத்து வழியாய் ஒரு நாள் நாம் குற்றவாளியாக வெளிப்படுத்தப்படுவோம். அடுத்த வசனங்கள் சொல்கிறது, என் சம்பத்தை நான் சேர்த்து நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். யாரை? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்கிறார்களே அவர்களை குறித்து அவர்கள் சம்பத்தை சேர்க்கும் நாளில் இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி சேனை கர்த்தர் சொல்லுவார். ஒரு மனுஷன் தன்னை ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனுக்கு இறங்குவது போல, அவருக்கு இறங்கி நன்மை செய்வது போல நானும் அவர்களுக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. அந்த நாள்ல நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லி சங்கே கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு துன்மார்க்கமாய் நடந்தால், இதோ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை சேவியாமல் இருந்தால் அந்த நாள்ல ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டுவார். ஊழியக்காரனாக இருந்துவிட்டு துன்மார்க்கமாய் இதோ நாம் வாழ்ந்தால் நமக்கு அந்த நாள்ல அந்த ஞாபக புஸ்தகத்தின் வழியாய் தேவன் வித்தியாசத்தை காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவை இந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தவக்காலங்கள்ல இந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்துடைய ஆண்டவர் நம்மோடு கூட உங்களை எச்சரித்து பேசுகிறார். என் அன்பான மகனே மகளே, நீ இந்த தவக்காலங்கள் 22 நாட்களை கடந்து வந்திருக்கிற இந்த சூழல்ல எவ்வளவு தூரம் என்னை குறித்த அறிகிற அறிவிலே நீ வளர்ந்து இருக்கிறாய், என்னை குறித்த காரியங்களிலே நீ மேலோங்கி இருக்கிறாய் என்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஒரு வயதானவரும் ஒரு வாலிபனும் ட்ரெயின்ல அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த வயதானவர் அவர் அமைதியாக தியானம் பண்ணிக்கொண்டு அப்படியே ஜெபித்துக் கொண்டிருந்தார். இந்த வாலிபன் அந்த வயதானவரிடத்துல பேச அவன் எத்தனித்து அந்த வயதானவரிடத்துல பேச அவன் ஆசித்தான். என்ன பெரியவரே, நான் ஒரு நேரமா பார்த்து கொண்டே இருக்கிறேன்,
நீங்கள் ஏதோ தியானித்து மனதிலே சொல்லிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்களே. எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறதே, புத்தகங்கள் எல்லாம் வாசித்து உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்வதற்கானே ஏன் இப்படி ட்ரெயின்ல நேரத்தை செலவிடுகிறீர்கள்? ஒருவேளை வீணாக்குகிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு புத்தகம் படிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தால் என்னிடத்தில் ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை உங்களுக்கு நான் அனுப்பித்தர விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய பெயர் முகவரியை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அந்த பெரியவரிடத்துல அந்த வாலிபன் கேட்டான். அதன்படி அவருடைய இறங்கு இடம் வந்தது. அந்த பெரியவரும் அந்த வாலிபனிடத்துல அந்த தன்னுடைய அட்ரஸை முகவரியை கொடுத்தார். இறங்கின வாலிபன் அந்த பெயரையும் முகவரியை பார்த்தவுடனே அவன் அதிர்ந்து போய்விட்டான். அங்கே சொல்லப்பட்டிருந்த அந்த பெயர் ஒரு அறிவியல் விஞ்ஞானியுடைய பெயராக, அறிவியல் அந்த நுண்ணுயிர்களின் தந்தை என்று போற்றப்படுகிற அருமையான லூயி பாஸ்டர் அவருடைய பெயர் அங்கே இருந்தது. தன்னோடு கூட பேசினவர் ஒரு அறிவியல் மேதை, ஒரு நுண்ணியலுடைய ஒரு ஸ்காலர் என்பதை இந்த வாலிபன் அந்த நேரத்தில் உணர்ந்து, ஐயோ இப்படிப்பட்டவரோடு கூட நான் வேறு காரியங்களை பேசாமல் இப்படி பேசிவிட்டேனே என்று சொல்லி அவன் அந்த நேரத்திலே அவன் அந்த வாய்ப்பை தவறவிட்டதை யோசித்தானாம். அந்த லூயி பாஸ்டர் தனக்கு கிடைத்த அந்த நேரத்திலே தேவனை குறித்த அந்த சம்பாஷணையில தேவனை நோக்கி அவர் வேண்டுதல் செய்வதில் ஜெபிப்பதில் நேரத்தை செலவழித்தார். வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்ததில் இவர் லூயி பாஸ்டர் தான் அந்த வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவர். இப்படி அநேக காரியங்களுக்கு வைத்தியங்களுக்கு மருந்து கண்டுபிடித்த முக்கியமான ஒரு விஞ்ஞானியை இதோ நான் தவற விட்டு விட்டேன் என்று சொல்லி அந்த வாலிபன் அவன் அதன் பிறகு வருந்தினானாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை குறித்த காரியத்துல நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தேவனை குறித்த காரியத்துல எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறோம், இன்னும் ஆண்டவரை அறியக்கூடிய காரியத்துல எவ்வளவு நாம் பற்றுறுதியோடு இருக்கிறோம். எனக்கு தெரியாத ஆண்டவரா, எனக்கு தெரியாத இயேசுவா என்று சொல்லி நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த நாட்கள் எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிப்பதில் ஆண்டவரத்தில் ஜெபிப்பதில் நாம் கண்டும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வெள்ளிக்கிழமையில டெசுவா என்கிற வார்த்தையை வைத்து திரும்புதல் என்கிற வார்த்தையை வைத்து கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய சாலையத்தில் பேசினோம். எவ்விதமாக ஊதாரி மைந்தன் தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். அவன் திரும்பி வந்தது அந்த டெசுவாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சகையு, அவன் வரி வசூலிப்பவன், பெரிய பணக்காரன். அப்படிப்பட்டவன் ஆண்டவரை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு காட்டத்தி மரத்தில் இதோ ஏறினவன். அவனுடைய ஆசையை ஆண்டவர் தீர்த்து அவன் வீட்டுக்கு போன உடனே யாரிடத்திலும் அநியாயமாக வாங்கினால் 4 அத்தினியாய் கொடுக்கிறேன். பொதுவாக 2 மடங்கு தான் கொடுப்பார்கள். 4 அத்தினியாய் அவனுக்கு உள்ளதை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவர் பக்கம் முழுமையாய் திரும்பினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இந்த ஊதாரி மைந்தனும் சரி, இந்த சகையும் சரி, தேவனை அறிகிற அறிவை பெற்ற போது அவர்கள் முழுமையாக ஆண்டவருக்குள்ளாக அந்த அன்புக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரம் தேவனை அறிகிற அறிவுல பற்றுறுதியோடு கூட உறுதியோடு கூட நாம் இருக்கிறாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு 2ஆம் விதமான வாசி கேட்ட அந்த மூத்த குமாரனை வைத்துதான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த மூத்த குமாரன் கெட்ட குமாரன் என்று சொல்லி ஒரு பெயரை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மூத்த குமாரனுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவன் மனம் திரும்பி வந்த தன்னுடைய இளைய குமாரனை அவன் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன குமாரன் மகன் என்று சொல்லி அங்கே நாம் 3 உவமைகளை பார்க்கிறோம். இந்த காணாமல் போன ஆட்டை தேடி மேய்ப்பர் கடந்து சென்று கண்டுபிடித்து கொண்டு வந்தார். காணாமல் போன வெள்ளிக்காசை அந்த ஸ்ரீ வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடித்தாள். ஆனால் காணாமல் போன மகன்
அவன் தகப்பனுடைய அன்பை அறிந்து உணர்ந்து தெளிந்து வந்தபோது தகப்பனுடைய அன்பை முழு அங்கீகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆக இந்த நாளில் நாம் பாவம் செய்வதற்கு, பாவத்தில் இருப்பதற்கு இந்த பெரிய மகனிடத்துல, மூத்த மகனிடத்துல காணப்பட்ட 3 காரியங்கள், தேவனை அறிகிற அறிவை மறந்து பாவத்தில் அவன் இருந்ததற்கு அடையாளமாக காணப்படுகிற 3 காரியங்களை உங்களோடு கூட சொல்ல ஆசிக்கிறேன். அவன் பாவத்தில் இருந்ததற்கான 3 கருத்துகள். ஒன்று நாம் பார்க்கும் பொழுது, வாசியுங்கள், நாம் வாசிக்கிட்ட அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். உங்களுடைய சகோதரன் வந்தான், அவர் மறுபடியும் சுகத்துடனே உடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ள போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அல்லேலூயா. தகப்பனை பற்றிய சரியான அறிவு இல்லாததினாலே இங்கே மூத்த மகன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான், கோபத்தோடு நிற்கிறான், உள்ளே போக மனமில்லாமல் நிற்கிறான். அவன் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். பாவம் நமக்குள்ளே இருக்கும்போது தேவனை அறிகிற அறிவை அது நமக்கு தராமல் இருக்கிறது. பாவம் என்றால் என்ன? தேவனை அறிகிற அறிவை நாம் பெற தடுக்கிறது பாவம். தேவனுக்கு விரோதமாக, நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பாவமாக இருக்கிறது. ஆம், தேவனை விட்டு விலகுகிற அந்த எண்ணத்தை நமக்குள்ளே கொடுக்கக்கூடியது பாவமாக இருக்கிறது. ஆக இந்த மூத்த குமாரன் அவன் உள்ளே போக மனமில்லாமல் இருந்தது. திரும்பி வந்த தன்னுடைய இளைய குமாரன், அது ஒவ்வொரு நாளும் அவன் எப்பொழுது வருவார் என்று பார்த்து கொண்டிருந்த தகப்பன், அவன் வந்தவுடனே ஓடி செல்கிறான். அவன் குளித்து எவ்வளவு நாளானதோ, அவன் பல் துளைக்கு எவ்வளவு நாளானதோ, அவன் வஸ்திரம் மாற்றி எவ்வளவு நாளானதோ, அவன் எவ்வளவு அழுக்காயிருந்தானோ, அவன் மேல எவ்வளவு வாசனை வந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர் தகப்பன் அந்த மகன் மேல வைத்திருந்த அந்த அன்பின் நிமித்தமாக ஓடி சென்று அவரை கட்டி பிடிக்கிறதை, அள்ளி அணைத்து முத்தமிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இளையகுமாரன் எப்படி தேவனிடத்தில் தன்னுடைய தகப்பனிடத்தில் வர வேண்டும் என்கிற அறிவு அவனுக்கு வந்தது. அவன் போன இடத்துல தன் மன இஷ்டப்படி, தன் மனம் போன போக்கில தன் சொத்துக்களை எல்லாம் செலவழித்தான். அந்த இடத்துல கொடிய பஞ்சம் வந்தது. அவருக்கு வேற வழி இல்லை. அங்கே அவர் வாங்கி சாப்பிட காசும் இல்லை. ஒரு குடியார இடத்துல போய் பன்றி மேய்க்கிற வேலையை பார்க்கிறார். அந்த பன்றி மேய்க்கும் போது அவருக்கு தேவையான சாப்பாடு கிடைக்காமல், பன்றி திங்க தவிடாவது தனக்கு கிடைக்காதா என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறார். அப்பொழுதுதான் தன் தகப்பன் வீட்டை அவன் நோக்கி பார்க்கிறார். என் தகப்பன் வீட்டுல எத்தனையோ பேர் திருப்தியாய் சாப்பிடுகிறார்களே, நான் இங்கே பசியா இருக்கிறேன் சொல்லி அப்பொழுதுதான் தகப்பனை குறித்த அறிவு, தேவனை குறித்த அறிவு அவனுக்கு உண்டாகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த இளைய குமாரனுக்குள்ளே உண்டான இந்த அறிவுதான் எனக்கு உங்களுக்கு அதிகமாக எழுப்ப வேண்டும். தேவனை பற்றிய அந்த அறிவு, இதில் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், இது அவர் எவ்வளவு போதுமானவர், நான் ஏன் இங்கே பஞ்சத்திலே கஷ்டப்பட வேண்டும், நான் ஏன் இங்கே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த இளையகுமாரன் உணர்ந்து அவன் திரும்பி வந்தான். அவனை வேலைக்காரனாக சேர்த்துக்கொள்ள கேட்டான். ஆனால் தகப்பன் அவனை மகனாகவே ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டு கொடுத்த கன்றை
அடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை அறிந்த இந்த மூத்த மகன் அவன் வெளியே இருக்கிறான், கோபத்தோடு இருக்கிறான். தகப்பன் வெளியே வந்து அவரை அழைக்கிறார். 31 வசனத்துல இப்படி தகப்பன் அவரை பார்த்து சொல்கிறார். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனால் அவன் அதை உணராதவனாக, தகப்பனை பற்றிய அறிவு தெளிவு இல்லாதவனாக இருக்கிறான். எப்போது உங்களுக்கு எனக்கும் தேவனை பற்றிய ஒரு அறிவு தெளிவு சரியாக இல்லையோ, நாமும் இந்த மூத்த குமாரனை போலதான் நடந்து கொள்வோம். மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தகப்பனுடைய அந்த அன்பை சரியாக அறியாதவனாய், அந்த அவர் தகப்பனுடைய மேலுள்ள அந்த அன்பை, அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அன்பை தெரியாதவனாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தன் சகோதரனை அவர் தேடி எதிர்பார்த்து இருந்ததை இவனும் பார்த்திருப்பான். எப்பொழுது என் பையன் வருவான்னு சொல்லி இப்படி தம்பிக்காக காத்திருக்கிறாரே, இதோ அவன் சொத்துக்கள் எல்லாம் வாங்கி போனாலும் அவன் மேல எவ்வளவு அன்பு இவருக்கு, எவ்வளவு பாசம் இருக்கு என்று சொல்லி அவர் அங்கே அதை உணர்ந்திருக்க கூடும். ஆனாலும் இந்த மூத்த மகனாலே தகப்பனுடைய அந்த உண்மையான சுபாவத்தை, அந்த உண்மையான குணத்தை அறிய முடியாமல், அதிலே தெளிவில்லாமல் இருந்தபடினாலே கோபத்தோடு வெளியே நிற்கிறார். வருந்தி கூப்பிட்ட போதும் வராமல் நிற்கிறார். மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடைய பாட்டு சொல்லியும் அவன் வெளியே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? எசேக்கியேல் 33 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்கள். அங்கே வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொல்லு. மூத்த குமாரனை பொறுத்தளவுல அவன் போனவை செத்தவன் தான், சொத்தை வாங்கிட்டு போனவன் அவ்வளவுதான். அவன் திரும்பி வந்தாலும் அவனுக்கு இங்க பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, இந்த வீட்டுக்கும் அவனுக்கும் எந்த உறவும் இல்லை என்பதுதான் அவருடைய பிரதான நோக்கம். ஆனால் அப்பா அப்படிப்பட்டவர் அல்ல. அப்பா அன்பு நிறைந்தவர். ஏசப்பா அன்பு நிறைந்தவர். துன்மார்க்குடைய மரணத்தை இந்த மூத்த குமாரன் விரும்புவது போல, நானும் நீங்கள் விரும்புவது போல விரும்புகிறவர் அல்ல நம்முடைய அப்பா. அவர் என்ன சொல்கிறார்? துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், தன்னுடைய கடைசி ரத்தத்தை கொடுத்த ஆண்டவர், இதோ அவன் பிழைப்பதையே விரும்புகிறார். ஆக இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், டெசுவா திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர் திருவுளம் பற்றுகிறார். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் ஏன் சாக வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில குடும்பங்களில் கணவன் மனைவி எவ்வளவுதான் அவங்க எவ்வளவு ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்தாலும் ஒருவர் என்ன பண்ணுவாங்க, சரியான புரிந்துகொள்வது இல்லாமல், சரியான அந்த அறிவு தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு கணவன் இடத்துல அவருடைய மனைவி காலையிலே டீ போட்டு கொடுத்தாங்க. அந்த டீயை வாங்கி சாப்பிட்டு அந்த கணவன் சொல்வார், இந்த டீ எல்லாம் ஒரு நாய் குடிக்குமா அப்படின்னு சொல்லி கோபமா சொல்லிவிட்டார். உடனே அந்த அம்மா உடைய, இவ்வளவு நாள் எந்த நாய்க்கு குடிச்சதோ அந்த நாய்க்கு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அப்படித்தான், ஒரு தெளிவு இல்லாம எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாம இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இதனாலே பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தலைமுறையினர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இளம் சந்ததி, இன்னைக்கு பெரியவர்கள் பெற்றோர் மேல ஒரு நல்ல அன்பு, ஒரு அறிவு
தெளிவில்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு வளர்ந்து வருகிற நாகரிக வளர்ச்சி உச்சத்தை அடைந்திருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆர்டிபிஷியல் அந்த இன்டெலிஜென்ஸ் வளர்ந்திருக்கிற காலம். ஆண்டவர் இதோ படைத்தவரை நம்பக்கூடிய ஒரு நிலையில இன்றைய தலைமுறை இல்லை. படைப்புகளை, கம்ப்யூட்டரையும், லேப்டாப்களையும், மற்ற சாதனங்களையும், சந்திரனுக்கு எப்படி போகுது, மற்ற காரியங்களை போய் எப்படி குடியிருப்பது என்று சொல்லி யோசிக்கிற அப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாக அவர்கள் அந்த உலக அறிவை, அந்த மேலான அப்படிப்பட்ட அறிவுகளை பெற வாஞ்சிக்கிறார்களே தவிர சொந்த தகப்பனை, சொந்த தாயை சரியாக அறிந்து கொள்ள முடியாத ஒரு சந்ததி நம் மத்தியிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்ததிகளுக்கு ஆண்டவரை பற்றிய அறிவை புகட்டுவதில், ஆண்டவரை பற்றிய அறிவை உணர்த்துவதில் நீங்கள் நானும் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க நம்மளை விட அதிகமா கை நிறைய சம்பாதிக்கிறதுனால நம்மளை அவர்கள் பார்க்கிற பார்வையே ஏளனமான பார்வை போல இருக்கும். உங்களுக்காக நான் வந்து பிறந்தேன், நான் எங்கேயோ பிரிட்டிஷ்ல பிறந்திருக்க வேண்டியவன், வெள்ளை மாளிகையில் பிறந்திருக்க வேண்டியவன் என்று சொல்லி அவங்க நினைப்புகள் அந்த அளவுக்கு அவங்க படைப்புகளை கெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இது சூழலில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இதோ இந்த வேதத்தை குறித்த அறிவை, ஆண்டுடைய சமூகத்தில் வரக்கூடிய அந்த மேன்மையை நாம் கொடுக்க வேண்டும். எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு குடும்பமாக போகிறோம். இதோ திருமணம் என்றால் குடும்பமாக போகிறோம், வளைகாப்பா குடும்பமாக போகிறோம், ஏதோ நிச்சயதார்த்தமா குடும்பமாக போகிறோம். தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது குடும்பமாக வருகிறோமா? அல்ல வீட்டுல தூங்குறானா, நைட் எல்லாம் வேலை சீக்கிரம் தூங்குப்பா, தூங்கிட்டே இரு, அவன் தூங்கிட்டே தான் இருப்பான். ஒரு நாள் மூத்த குமாரனை போல நம்ம எல்லாம் கோபப்படுவான். மூத்த குமாரனை போல இதோ நம்ம வருந்தி கேட்டாலும், இதோ என்னுடைய எல்லாம் உனக்கு தான்ப்பா, நான் உனக்காதானப்பா ஓடினேன், ஓடா தேஞ்சேன்னு சொன்னாலும் அவனுக்கு புரியாது. தேவனை அறிகிற அறிவை அவர்களுக்கு உணர்த்தாத பட்சத்துல, நம்முடைய சந்ததிக்கு தேவனை குறித்த காரியத்தை உணர்த்தாத பட்சத்தில், என் பிள்ளைகள் படிப்பு எவ்வளவு இருந்தாலும், அவர்களுக்கு என்ன செல்வ செழிப்பு வந்தாலும் ஒன்றும் அவர்களை நீதிமானாக மாற்றப் போவதில்லை, ஒன்றும் அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போவதில்லை. ஆகினால் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சந்ததி ஆண்டவரை அறியாத ஒரு சந்ததியாக மாறி போய்விடக்கூடாது. யோசேப்பு அறியாத ஒரு ராஜா எழுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. இஸ்ரவேல் மக்கள் பட்ட பாடு அது கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆகினாலே அப்படிப்பட்ட தேவனை அறியாத ஒரு சந்ததி நம்மளை எழுந்தாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல உருவாக்குவதில், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல அவர்களை நாம் எழுப்புவதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் இந்த நாட்கள்ல நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார், நம்மிடத்துல அவர் வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனம் நிறைவு பெறுகிறது. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அல்லேலூயா. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின்பு எழும்பிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஆபத்தான காரியம். இந்த நவீன உலகத்துல தேவனை கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பக்கூடாது. அவருடைய கிரியை அறியாத ஒரு சந்ததியாக நம்முடைய சந்ததி மாறி போய்விடக்கூடாது. நாம் மிகவும் கவனத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் நன்றாக இப்பொழுது தேர்வுகள் நடக்கிறது. நீ பாஸ் பண்ணா உனக்கு அதை வாங்கி தருவேன், உனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி தருவேன், உனக்கு என்ன பண்ணுவேன், நீ விரும்புகிற என்ன வாகனத்தை வாங்கி தருவேன்னு சொல்லலாம். அவனுக்கு உற்சாகப்படுத்தி படிக்க வைக்கிறோம். இந்த 2 காலங்களில் இந்த வேதத்தை முடிச்சா உனக்கு நான் ஒரு பிரைஸ் வாங்கி தருவேன், நீ விரும்புகிற ஆடைகளை வாங்கி தருவேன், நீ விரும்புகிற ஒரு காரியத்தை வாங்கி தருவேன். ஆனாலும் அது முக்கியமல்ல. நீ இதை என்ன பண்ணணும், வேதத்தின் வழியாய் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை
நாம் முக்கியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு உலக காரியங்கள்ல பிள்ளைகளை உற்சாகப்படுத்த நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல எவ்வளவு தூரம் உற்சாகப்படுத்துகிறோம். சண்டே கிளாஸ் ஒரு 3/4 மணி நேரம் தான் நடக்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பிள்ளைகள் தேவ அறிவை என்னைக்காவது பெற்றுக்கொள்ளட்டும். எனக்கு கீழ்ப்படியே மாட்டேங்கானே, என்னை எழுந்து பேசுறானே, 5 வயசுலயே எப்படி இருக்காரு, இனி 50 வயசால என்ன ஆகும், என்னை தூக்கி போட்டு என்ன அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிடக் கூடாது. ஒரு 3/4 மணி நேரம் சண்டே கிளாஸ்லயாவது உட்கார வைக்கிறேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை உட்கார வைங்க. எங்க வீடு அங்க இருக்குது, எங்க வீடு இங்க இருக்குது, அங்கே இங்கே தான் இருக்கும். சர்ச்சு பக்கத்துல சர்ச்சுக்குள்ள பாஸ்டர் வீடு தவிர வேற யார் வீடு இருக்காது. அதனால நம்ம வீடு வெளியே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அவங்களை உட்கார வைப்பது, கொஞ்ச நேரம் அவர்களுக்கு ஆண்டோட வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வைப்பது, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியை அல்ல, இரக்கத்தை அல்ல, நான் என்ன பண்றேன், தகன பலியை பார்க்கணும், தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா 55:6 பாருங்க, கர்த்தரை கண்டடைந்த சமயத்தை தேடுங்கள், அவர் சமீபமாக அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏசாயா 1:3, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானனை, கழுதை தன் ஆண்டவரின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். மாடு எஜமான அறிந்திருக்கு, கழுதை ஆண்டவர் முன்னணி அறிந்திருக்கிறது. அவருடைய இதோ யார் தன்னுடைய எஜமான அறிந்திருக்கிறது. ஆனால் தேவ ஜனமோ, இதோ என் ஜனமோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறது. ஓசியால பார்க்கிறோம், என் ஜனங்கள் உணர்வில்லாமல் சங்காரமாகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை பற்றிய அறிவு தெளிவு நமக்கு வேண்டும். இந்த மூத்த குமாரனுக்கு தன் தகப்பனை பற்றிய ஒரு அறிவு, ஒரு தெளிவு இல்லாமல் போனது. இது மூத்தமாக வந்த விளைவு என்ன? அவன் வருந்தி கூப்பிட்டும், அவன் வெளியே வந்து கூப்பிட்டும் அவன் உள்ளே போகவில்லை, அவன் உள்ளே போகவில்லை. இது எதை காட்டுகிறது? 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது, தேவனை பற்றி நமக்கு ஒரு அறிவு தெளிவு இல்லை என்று சொன்னால் நாம் உள்ளே நம்முடைய மனக்கண்கள் குருடாகிவிடும். வாசிங்க. அவிசுவாசி அவனுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனக்கண்ணை மனதை குருடாக்குகிறானாம். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனக்கண்ணை குருடாக்குகிறார். நீங்கள் நானும் தேவனை அறிகிற அறிவை நம்முடைய சந்ததிக்கு ஊட்டவில்லை என்று சொன்னால் இந்த மூத்தவனுடைய மனக்கண் குருடாகி போகிறது. அவனை பொறுத்தளவுல அவனுடைய சகோதரன் செத்தவனாகவே அவன் எண்ணினபடினாலே இனி இருக்கிறது எல்லாம் எனக்கு தான், அதனால இதோ நான் வேறு யாரையும் அனுமதிக்க மாட்டேங்கிற எண்ணத்தில் இருந்தபடினாலே மனக்கண் குருடாக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவனை அறியாதனாலே சாத்தான் அவருடைய மனக்கண்களை அவர் குருடாக்கி இருந்தான். குடிக்காதே 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 சொல்லியும் திரும்ப திரும்ப குடிப்பது அந்த குறிப்பிட்ட நம்முடைய மனக்கண்கள் குருடாகி போனது. இந்த தவறை செய்யாதே 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 திரும்பவும் செய்வது அவருடைய மனக்கண்கள் குருடாகி போனது. போற வாரம் கேட்டோம், மனசாட்சி செத்து போன நிலை, மனசாட்சி செத்து போன நிலைதான் மனக்கண் குருடான ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அங்கே எபேசியருக்கு எழுதும் போது பவுல் இப்படி எழுதுகிறார், நாம் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி. எதை அறியணுமா?
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் எப்படி தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தை வல்லமையை வெளிப்படுத்தினாரோ அதை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர் எப்படி அவர் மகிமைப்படுத்தினாரோ, அவர் மேன்மைப்படுத்தினாரோ, அதே போல ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதே வண்ணமாக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது. மூத்த குமாரன் நினைத்தான், இப்ப இளையகுமாரன் வந்துட்டான், அவனுக்கு ஆடல் பாடல் கொளுத்த கன்று, எனக்காக என் நண்பர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாவது தந்தீரா, ஒரு ஆட்டுக்குட்டியாவது தந்தீரா என்று சொல்லி அவன் கேட்பது அவனுடைய மனக்கண் கூடாக்கப்பட்ட ஒரு நிலை. அவன் தன்னுடைய சகோதரோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து தன்னை இவ்வளவு கூட இருக்கிற தன்னை இதோ தன்னுடைய தகப்பன் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்கிற ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில அவனுடைய மனக்கண் கூடாக்கப்பட்டு போனது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சகோதரிகள் மத்தியில் வரக்கூடிய சில பிரச்சனை நிமித்தமாக நாமும் இந்த மூத்த குமாரனை போல இருந்தால் நம்முடைய மனக்கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கும். எபேசியர் 1:19 படி ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ள நீர் எப்படி வெளிப்பட்டீரோ அதே வல்லமையை வெளிப்படுத்தி என் மனக்கண்கள் பிரகாசமான கண்களாக மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் கேட்போம். கர்த்தர் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையாய் நிறைவாக்குவார். அல்லேலூயா. மூன்றாவது கடைசியாக முதலாவது பார்த்தோம், அவன் அப்பாவை குறித்த அறிவு தெளிவு இல்லாதனாலே அவன் என்ன பண்ணான், அவன் தவறு செய்கிறவாக இருந்தான், பாவம் செய்கிறவாக இருந்தான். இரண்டாவது தேவனை பற்றிய அந்த அறிவு தெளிவு இல்லாதனாலே அவன் மனக்கண்ணை பிசாசானவன் குருடாக்கி போட்டான். மூன்றாவது அறிவு தெளிவில்லாமல் அவன் தேவனை குறித்த அறிவு தெளிவில்லாமல் மனக்கண் குருடானபடினாலே பிசாசு அவனுக்கு தந்தையாக மாறினான். அல்லேலூயா. யோவான் 8:44 வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். மூன்றாவது, இந்த மூத்த குமாரன் தேவனை குறித்த அறிவில்லாமல் போனபடினாலே மனக்கண் கூடாக்கப்பட்டவன் இதோ அந்த பிசாசை தன்னுடைய தந்தையாக கொண்டு விட்டான். ஆனால் தான் அவனாலே அவன் தகப்பனர்கள் வருந்தி கூப்பிட்ட போதும் அவன் உள்ளே போக மனமில்லாமல் இதோ என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது சொல்லியும் அவன் என்ன பண்ணவில்லை, உள்ளே போகவில்லை. அந்த ஊமையை ஆண்டவர் அப்படியே முடிக்கிறார். அவன் அப்புறம் உள்ள போனானா இல்லையா என்று சொல்லி முடிகிற அந்த காரியம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. அவன் பிசாசை தந்தையாக கொண்டு அவன் போய்விட்டான். பிசாசை தந்தையாக அவன் பெற்றபடினாலே தன் சகோதரனை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த பிசாசு எப்படி ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறானோ, இந்த பிசாசு எப்படி பிதாவுடைய இச்சையின்படி அந்த பிசாசுடைய இச்சையின்படியே தவறு செய்வதாக இருக்கிறார்களோ, சத்தியத்தின்படி நடக்காதவர்களாக இருக்கிறார்களோ, பிசாசின் குணம் சத்தியத்தில் நடக்காமல் பொய் பேசுகிற தன்மையா இருக்கிறதோ, இந்த நிலையில அந்த மூத்த குமாரன் நிலை மாறிவிடுகிறது. ஏனென்றால் அவன் தன் தகப்பனை தன் அறிகிற அறிவை பெற்றதை காட்டிலும் பிசாசை அறிகிற அறிவை அதிகமாய் பெற்றபடினாலே அவனால் சத்தியத்தில் நிற்க முடியவில்லை, சகோதரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவனாலே அந்த சந்தோஷத்துல பங்கு கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால்
என்ன ஆபத்து தெரியுமா? எபிரேயர் 10:26 வாசித்து நாம் முடிப்போம். வேதம் இப்படி சொல்கிறது, சத்தியத்தை குறித்து சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. இனி இராமல் வேறொரு பலி இல்லை. சத்தியத்தை அறிவை இந்த மூத்த குமாரன் அடைந்திருந்தான். தன் தகப்பனோடே இருந்தான். தன் தகப்பன் யார்? எப்படிப்பட்ட அன்புள்ளவர், அவர் எப்படிப்பட்ட நேசமுடையவர், அவர் எப்படிப்பட்ட பாசமுடையவர், அவருடைய குணாதிசயம் என்ன? சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தான். ஆனாலும் தன் சகோதரி வந்ததை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் பாவம் செய்கிறவராய் இருந்தபடினால், அவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவராய் கோபப்பட்டு உள்ளே போக மனமில்லாமல் அந்த சந்தோஷத்தை கலந்து கொள்ள முடியாமல் தகப்பன் வருந்தி கூப்பிட்டும் எதிர்த்திருந்தபடினாலே வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு பாவங்களுக்கு செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. அப்படின்னால் அவங்க ரட்சிக்கப்படக்கு வாய்ப்பே இல்லை. பிடிவாதத்தோடு இருப்பது, நான் சொன்னதுதான் என்று சொல்லி அப்படியே பிடித்துக் கொண்டு இருப்பது, சத்தியத்தை அறிந்தும் தொடர்ந்து மனப்பூர்வமாய் பாவத்தை நாம் அப்படியே பருகிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை, அவர்களுக்கு வேறொரு பலி இல்லை. இயேசு எல்லாருக்காகவும் அவர் தன்னையே கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து பாவம் செய்கிறவர்களுக்கு வேறொரு பலி இல்லை. ஆண்டு நாள்ல, என் மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேன், இதோ என்னுடைய இரத்தத்தை உனக்காக சிந்தினேன் என்று சொல்கிறார் அந்த ஆண்டவரை. அந்த சத்தியத்தை அறிவோம். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சத்தியவான் எவனும் சத்திய பரவுடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவன் இந்த சத்தியத்தை நாம் செவி கொடுப்போம். மூத்த குமாரன் தன் பாவத்திலேயே இருந்து விட்டான். தேவனை அறிகிற அறிவை பெறுவதற்கு கடைசி வரை தன் தகப்பனோடு இருந்தும் தகப்பனை அவருடைய அன்பை சரியாக அறியாமல் தெரியாமல் இருந்தான். இதனாலே மனக்கண் குருடாக்கப்பட்டது. மனக்கண் குருடாக்க காரணமான பிசாசு அவருடைய தந்தையாக மாறிவிட்டார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடாது. காலம் பூரா அவர் சபை தான் போவார். காலம் பூரா அவர் ஊழியம் தான் ஓடுவார். காலம் பூரா அவர் வீட்டில் இருந்ததை காட்டிலும் அவர் சபையில் இருந்தது அதிகம் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுவதற்கு மத்தியில மூத்த குமாரனுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை இந்த நாள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த தவக்காலங்களில் ஒரு புது படைப்பாய் எங்களை மாற்றும், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? தலை வணங்கி கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அப்படியே ஜெபநிலையில எல்லாரும் பாடுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவனே, கைவிடாத தூயவனே, பிரசன்னா பிரசன்னா.
எங்களுடைய சமுத்திரம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.